ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் வெளியில் போயிருந்தேன். சரி 2 டேஸ் வீட்டில் இருக்க மாட்டோமே சொல்லிட்டு அரோனாக்கு அலிகேட்டருக்கு எல்லாம் நம்ம வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேனே பெரிய கோல்டு ஃபிஷ். அது வந்து எப்பவும் போல் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு 2 போட்டு போயிருந்தேன். ஆனால் பார்த்தா 1 சாப்பிட்ருக்கு, இன்னொன்று வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் போல், செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது போய் இந்த சம்பில் மாட்டி ஃபுல் தண்ணி வந்து டேங்க்கோட எப்படி சொல்கிறது, டாப் வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கும். சம் டேங்க்கில் தண்ணியே இல்லாமல் மோட்ரு ஓடிட்டு இருந்திருக்கு. நான் வந்து 3rd டே, அதுவும் மத்தியானம் தான் வந்தேன். வந்து பார்த்தப்ப எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியல, எப்படி இது ஸ்டக் ஆகிருக்கும்ன்ட்டு. அப்புறம் ஃபஸ்ட்டு மோட்ரு ரொம்ப சவுண்டாக ஓட ஆரம்பிச்சிச்சு. மோட்டரை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் அது பாட்டுக்கு இறங்கி இந்த பார்த்திங்களா, சம்பில் வந்து டாப் வரைக்கும் இருக்குது. இதுக்குள்ளே ஏற்கனவே ஒரு கோல்டு ஃபிஷ் ஒன்று உயிரோடு சுற்றிட்டு கிடக்கு, சின்ன கோல்டு ஃபிஷ்ஷு. சின்னதாக போட்டதெல்லாம் அந்த சம்பு பைப் வழியாக வந்து இந்த டேங்க்கில் மாட்டிக்குது, சாப்பிடாதது. அதுக்கு முன்னாடி அந்த சம்பு பைப்பில் வந்து நான் ஒரு நெட்டு கட்டி வச்சுருந்தேன். ஆனால் அதில் ஃபில்ட்ரு அவ்வளோவா டஸ்ட் அவ்வளோவா போகல, மீன் மாட்டாமல் இருக்கணும்னு போட்டிருந்தேன். அதனால் அதை கட்டிட்டேன். இப்போ திரும்ப இந்த பிரச்சனை வருது. அதனால தான் சிக்கனே ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் மாற்றினோடனே இப்போ பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை இது. ஸோ சம்புலேருந்து தண்ணி சுத்தமாக அந்த பைப் வழியாக டேங்க்லேருந்து இறங்கவே இல்லை, அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் இங்கே ஒரு ஜாயிண்ட் வச்சு தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் சம்பு. எதுவும் பிரச்சனைனா அந்த மாதிரி கைட்டி பார்க்கணும். ஃபுல் கனெக்டடாக பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக கட் பண்ணி தான் எடுத்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தனால கொஞ்சம் ஹெல்ப்பாக போச்சு. நான் என்ன பண்ணேன், சரி இப்படியே டேங்க்லேயே வச்சுட்டு டியூப்பு மட்டும் போட்டு டேப்பை திறந்து விட்டால் இதில் வந்துடுதான்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். எவ்வளோ ட்ரை பண்ணேன், சுத்தமாக தண்ணி உள்ளே போகவே இல்லை. அது பாட்டுக்கு மேலே ஓவர்ஃப்ளோ ஆகுது. இது வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு டேங்க் டாப்பை எப்படியோ தனியாக மேலே லைட்டாக ஓரமாக தள்ளிட்டு அந்த சம்பு பைப்பை வெளில எடுக்க பார்த்தேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம், இது டாப்பும் வெயிட்டு, அதுக்கு மேலே வேறு தேவையில்லாத திங்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ எப்படியோ டாப்பை நவுத்திட்டு அந்த சம்பு பைப்பை வந்து எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பைப்பு போட்டாலுமே இவ்வளோ தான் தண்ணி வருது அந்த பைப்லேருந்து. ஏன்னா உள்ளே கண்டிப்பாக மீன் அடைச்சிட்ருக்கு. அதனால் அதை நம்ம எடுத்தால் மட்டும்தான் திரும்ப சம்பு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணேன், டியூப்பை போட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்பையும் இந்த லெவல் தான் வந்தது, இவ்வளோ தான் ஸ்பீடு தண்ணி வருது. அதனால் இது வேலைக்கே ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், டாப்பை கழட்டிட்டு சம்பு பைப்பை தூக்கிட்டு இப்போ வந்து டியூப்பை போட்டு உள்ளே மாட்டியிருக்க மீனை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஸோ எப்படி எடுக்கலாம்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எப்படியும் வரல. அப்புறம் காம்பவுண்டில் பைப்பை போட்டு நல்லா ஒரு 4 தட்டு தட்டினேன். அப்புறம் திரும்ப தண்ணியை ஃபோர்ஸாக டேப்பை திறந்து வச்சதில் வெளியில் வந்துட்டாப்பில் ஆள். இந்த கடைக்கு பாருங்கள், இப்போ உங்களுக்கு காட்டுவேன். நல்ல பெரிய கோல்டு ஃபிஷ் தான் அது. அதை அடைச்சிருந்தனால தான் நமக்கு தண்ணி ஃப்ளோ சுத்தமாக போகல. இந்த கடைக்கு பாருங்கள். சாப்பிட்றோன்னு நினச்சி போட்டு போனேன், பார்த்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல. நல்ல வேலை நான் 3rd டே வந்துட்டு பார்த்துட்டேன், இல்லைனா இந்த சம்பு ஏற்கனவே போயிடுச்சு, எங்கே மாற்றணும். ஆனால் மொத்தமாக போயிருக்கோம். அதுக்குள்ளே வந்துட்டேன். அலிகேட்டர் பார்த்திங்கன்னா போட்ட 2 கோல்டு ஃபிஷ் சாப்பிடவே இல்லை. ஏன்னா அதுங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவ். என்னாலே நெட்டில் பிடிக்க முடியாது. அது ஏற்கனவே சோம்பேறி, தலைவன் சாப்பிடல. அதுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 2 டேஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பார்ப்போம், அதுக்கு ஒரு ஃபீடை வாங்கி தான் போடணும், வேறு வழி இல்லை. இனிமேல் அரோனாவுக்கு வந்து கோல்டு ஃபிஷ் போடுறதா இருந்தால் அது பக்கா பசியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சம்பை கழட்டிலாம் மாட்டிகிட்டு இருக்க முடியாது. பெரிய டேங்க் வச்சுருக்கவங்களுக்கு அந்த தலைவலி தெரியும். ஒன்று ஓவர்ஃப்ளோ பிரச்சனை, இன்னொன்று இந்த மாதிரி கழட்டிலாம் பார்த்துட்டு இருந்தோன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் சின்ன டேங்க்னால் கூட பரவாயில்ல, இது 6 ஃபீட்டு, தண்ணி லெவல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான். யோசிக்காமல் செஞ்சிட்டேனோன்ட்டு இப்போ யோசிச்சுட்ருக்கேன். சிமெண்ட் தொட்டிலேயே கட்டியிருக்கலாம் போல் டேங்க்குன்னு. ஏன்னா நான் அந்த பைப்பை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து டேங்க்கில் எப்படியோ டாப்பை திரும்ப தள்ளி உள்ளே வச்சு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. தண்ணி ஓவர்ஃப்ளோவே ஆகலை, பைப் வழியாக கீழே வரல. திரும்ப நான் ஓசை போட்டு தண்ணியை ஃபில் பண்ணி எப்படியோ வர வச்சா சம்பு ஒர்க் ஆகலை. ஐயோ முடிஞ்சது சொல்லின்னு நினச்சேன். ஏன்னா இப்போ சம்பு ஒர்க் ஆனால் மட்டும்தான் டேங்க்லேருந்து வர தண்ணியை திரும்ப டேங்க்குக்கு ஏற்ற முடியும், இல்லைனா வீடு ஃபுல்லாக விழிஞ்சிடும் தண்ணி. அந்த நேரம் பார்த்து அதுவும் ஒர்க் ஆகலை. டக்குன்னு போய் டியூப்பை போட்டு சம்பு டேங்க்லேருந்து தண்ணி இறக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் இறக்கிட்டு அப்புறம் ஆன் பண்ணேன், சம்பு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேலை தண்ணி டக்குன்னு மேலே திரும்ப ஃப்ளோ ஆரம்பித்ததுனால
அப்படியே அந்த சைக்கிள் கண்டினியூ ஆரம்பிச்சிச்சு. ஃப்ளோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்னும். ஏன்னா இந்த பைப் வந்து ஃபஸ்ட்டு டேங்க் ஒட்டின மாதிரி இருந்தது, அதனால் அவ்வளோ ஸ்பீடாக தண்ணி கீழே இறங்காது. இப்போ வந்து நான் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி வச்சு பார்த்தேன், பார்த்தா பயங்கரமாக இறங்குது தண்ணி கீழே. ஸோ ஃபில்ட்ரேஷன் இந்த வாட்டி இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கிளிப்பு கூட காட்டியிருப்போம் பாருங்களேன், டஸ்ட்டெல்லாம் தன்னால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்குது கீழே இருக்க டஸ்ட்லாம். ஸோ பார்ப்போம், ஒரு 3-4 டேஸ் கழித்து பார்ப்போம் இது எப்படி இருக்குன்ட்டு. எப்போவுமே பாட்டமில் டஸ்ட்டே நிற்காது. நான் எப்போவுமே வேஸ்ட் அதிகமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் நான் சம்பு போட்டதுலேருந்தே எனக்கு இந்த பாட்டமில் எந்த டஸ்ட்டுமே தங்கினது கிடையாது. எல்லாமே ஸ்பாஞ்சில் போய் செடிமெண்ட் ஆகிரும். எப்பவும் போல் நான் 50% வாட்டர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவேன். மற்றபடி இந்த கிளாஸை மட்டும் ஸ்க்ரப்பை வச்சு க்ளீன் பண்ணிவிடுவேன். ஆனால் இது வந்து பெரிய தலைவலியாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கிட்டே இதுலேயே வேஸ்ட் ஆகிடுச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த சம்போட அந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப சம்பு கீழே தண்ணி ஃப்ளோ ஆக வைக்கிறது, அது ரொம்ப காண்டான ப்ராசஸ்ஸு. எப்படியோ ஒரு வழியாக பண்ணி நம்ம திரும்ப டேங்க்கை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம். அப்பா பார்ப்போம், இதுக்கு மேலே நம்ம வந்து எப்பவும் போல் நார்மல் வீடியோஸ் பண்ணலாம். இது மாதிரி எதுவும் கோளாறு வராதுன்னு நம்புகிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அலிகேட்டருக்கு சிக்கன் இல்லைனா லிவர் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு டேங்க்கையும் சுத்தம் பண்ணி அவருக்கு ஒரு ஃபீடிங்கை போடுவோம். இந்த டாப்பு பார்த்திங்கன்னா நான் நல்லா இருந்த டாப்பை இந்த மாதிரி கேவலமாக வெட்டி வச்சுருக்கேன். நான் லெவல் தெரியாமல் பைப்பை ஃபிட் பண்ணும்போது அரைகுறையாக கட் பண்ணுது. டாப்பும் அப்படி, ஸ்டாண்டும் அப்படி, கோளாறு தான். சரி விடுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள்.